ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க அம்மா வெண்டைக்காய் வறுவல் செய்றாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வெண்டைக்காய், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. நம்ம செய்யறத பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காய் பொரியல் பண்றதுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காயட்டும், கடுகு போடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சா ஏம்மா? காயணும். முதல்ல இந்த வெண்டைக்காய் எனக்கு சாப்பிடவே பிடிக்காது. அப்புறம் எங்க அம்மா செஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு சாப்பிட பிடிச்சிச்சு. சூப்பரா இருக்கும், செஞ்சு பாருங்க. நம்ம சமையல்ல எல்லாமே சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான். ஆனால் டேஸ்ட் செம்மையா இருக்கும். கடுகு போட்டுக்கலாம். ஒரு எண்ணெய் காயில் அதுக்குள்ள போடுன்ட்டேன். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்ச உடனே பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி பூண்டு போட்டுக்கணும். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கோங்க. நம்மள்ட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்கு. அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா ரோஸ்ட் ஆனாதான், வெங்காயம் நல்லா முருகலா வதங்கினாதான் டேஸ்ட் கிடைக்கும். நம்மளோட சமையல்ல வந்து இன்க்ரீடியன்ட்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்க்குறீங்க, லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. சமையல் பிடிக்கலையா உங்களுக்கு? லைக் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து வெண்டைக்காய் போட்டுக்கலாம். தூள் உப்பு போட்டுக்கலாம். இது வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கணும். நான் காரம் சாப்பிட்றதுனால மிளகாய் போடல. நீங்க போட்டுக்கோங்க பச்சை மிளகாய். 1ஓ 2ஓ உங்க காரத்துக்கு தகுந்த நல்லா பொடுசா நறுக்கி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். உப்பு போட்டு லைட்டா மஞ்சத்தூள் போடணும். லைட்டா மஞ்சத்தூள் போடணும். ரொம்ப போட்டுறாதீங்க, மஞ்சள் ஸ்மெல் வந்துடும். ஒட்டாம தனித்தனியா வரும். லாஸ்ட் ஃபைனல். இதோட எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். இன்னும் கொஞ்சம் போதும் போதும், எண்ணெய் போதும், எண்ணெய் போதும், அவ்வளோதான். இதில் மாரி சிம்ல வச்சு நம்ம வேக விடுறதா. இடையில இடையில ஒரு தடவை கிண்டி விடுங்க. சிம்ல வச்சு வேக விடணும். அவ்வளோதான், வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, உதிரி உதிரியா எதுவுமே அந்த
நூல் நூலாக வராமல் இங்கே பாருங்க உதிரி உதிரியாக வருது பாருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தோம், எல்லாமே கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. நாங்கள் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கோம். கொஞ்சமாக செஞ்சுருக்கோம். இதோட உருளைக்கிழங்கு வறுவலும் செய்யறது. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இருங்க ஒரு தட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் தனித்தனியாக வருது பாருங்கள், எதுவுமே நூல் மாதிரி இல்லாமல் தனித்தனியாக இருக்குது பாருங்கள், நீங்களே பாருங்கள். அவ்வளோதான், வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லோரும் சொல்லுங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.